அதாவது விவசாயத்தில் லாபம்ல, தயவுசெய்து யாருமே விவசாயத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் விவசாயம் பண்ணல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் இந்த சமுதாயத்தில் நம்மளால் என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அதான். அதாவது விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி. அதாவது நம்ம பயன்படுத்துகிற விதைகள் ஃபுல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக மகசூல் தரணுன்றது தான் பயன்படுத்துகிறோம். அதாவது அது நம்மளை அரசு நம்மளை அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை உட்படுத்திடுச்சு. அதாவது எல்லாத்துக்கும் உணவு அளிக்கணுன்றது அது அரசோட வேலை, நம்மளோட வேலை இல்லை. நம்மளோட வேலை என்னென்னா லாபம் வேணும். லாபம் வேணும்னா மகசூல் குறைஞ்சா மட்டும்தான் விவசாயிகளோட தேவைகள் அதிகரிக்கும், லாபம் வர முடியும். அப்போ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் விலை இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஏறிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி குறைஞ்சிருச்சு, தேவைகள் அதிகமாகிருச்சு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு லாபம் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி குறையணும். உற்பத்தி குறையணும்னா என்னென்னா நம்மளுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ஹைப்ரிட் சீட்ஸ் வேணாம். அந்த சீட்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா அதுக்கான நம்ம ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்தணும், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். அப்போ நம்மளுடைய உழைப்பும் போக நம்மளுடைய பாதி செலவும் அங்கே தான் போகுது. அப்போ நம்ம அதை குறைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிக மகசூல் தேவையில்லை. அதிக மகசூல் தான் நம்மளை விவசாயியாக இந்த நிலைமைக்கு வச்சுருக்கிறது காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக மகசூல் தான். ஏக்கருக்கு 40 மூடை அடிச்சிங்கன்னா அவங்கள யார் பண்ணுவா பாருங்கள். இன்றைக்கி ஒரு பிச்சைக்காரர் கூட ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கீழே போட்டால் மேலே எங்கேயும் பார்க்குறாரு. ஆனால் ஒரு விவசாயி குறைஞ்சது ஒரு 130 நாள் வெயிலையும் மழையிலையும் இது பண்ணி நடுற நேரத்தில் வெயில் அடிக்குது, அறுக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, அவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி நம்ம போய் பொருளை உற்பத்தி பண்ணி போட்டால் நம்மளுக்கு கிலோவுக்கு 50 பைசா 80 பைசா. அப்போ பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனு கூட ரூபாக்கான 5 ரூபாய்க்கு கீழே குறைஞ்சி போட்டால் மேலெங்கிலையும் பார்க்குறேன். ஆனால் விவசாயியோட நிலைமையை பாருங்கள், 50 பைசா 80 பைசா தான் விலை. நம்மளுக்கு நம்ம பொருளுக்கு அரசு நம்மளை அவ்வளோதான் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உணவடிக்கிறது நம்மளுடைய வேலையில். நம்மளுடைய நோக்கம் விவசாயத்தை லாபம்னு ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அதிக மகசூல் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய பலமே என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த மண்ணை கரெக்டாக பாதுகாத்து அதிலேருந்து அந்த வளத்தை சிதைக்காமல் அதிலேருந்து எவ்வளோ லாபம் எடுக்க முடியுமோ அதை மட்டும் பண்ணணும். இப்போ பாரம்பரிய ரகமே ஏக்கருக்கு 20 25 மூடை வருதுன்னா போதும், அதை பண்ணுங்கள். நம்ம தொழிலை லாபம் ஆக்குங்க. அப்போ மட்டும்தான் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளை பண்ணால் மட்டும்தான் விவசாயத்தை லாபகரமாகவும் பண்ண முடியும். அடுத்த தலைமுறை விவசாயத்துக்குள்ளே வருவாங்க.